கடத்தப்பட்ட ஒரு ஜப்பானிய கப்பல், 10 இந்தோனேஷிய கடற்கொள்ளையர்கள், இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை மற்றும் 750 கிலோமீட்டர் தூரம் நடந்த ஒரு துரத்தல் வேட்டை. இது ஏதோ ஒரு திரைப்பட கதை அல்ல. இந்தியாவின் மிக துணிச்சலான கடல் மீட்பு பணிகளில் ஒன்றான ஆபரேஷன் அலன்ட்ரோ ரெயின்போவின் உண்மை கதை. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்தியா கடலோர காவல்படை தினத்தை கொண்டாடுகிறது. இந்தியாவின் பரந்து விரிந்த கடல்சார் நலன்களை பாதுகாப்பதற்காக 1977 பிப்ரவரி 1ஆம் தேதி இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்டதே இதற்கு காரணம். இந்த காவல்படையின் உண்மையான சோதனை 1999 வந்தது. செப்டம்பர் 22, 1999 அன்று சுமார் $2 மில்லியன் மதிப்புள்ள மின்னணு பொருட்களை ஏற்றிச் சென்ற MV அலன்ட்ரோ ரெயின்போ என்ற ஜப்பானிய சரக்கு கப்பல் தென்சீன கடலில் கடத்தப்பட்டது. ஆயுதம் ஏந்திய சுமார் 10 முதல் 12 இந்தோனேஷிய கடற்கொள்ளையர்கள் கப்பலை கைப்பற்றினர். அவர்கள் அங்கிருந்த 10 ஜப்பானிய மாலுமிகளையும் கடலில் தூக்கி எறிந்தனர். ஒரு அதிசயத்தை போல அந்த மாலுமிகள் உயிர் பிழைத்து தாய்லாந்தின் புக்கெட் கடற்கரையை அடைந்தனர். கொள்ளையர்கள் அந்த கப்பலுக்கு MV மெகா ராமா என மறுபெயரிட்டு அதற்கு புதிய வண்ணம் பூசினர். திருடப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் திட்டத்துடன் பாகிஸ்தானை நோக்கி பயணிக்க தொடங்கினர். இதற்கிடையில் சர்வதேச கடல்சார் அமைப்புகள் இக்கப்பல் குறித்து எச்சரிக்கை விடுத்தனர். நவம்பர் 13, 1999 அன்று கன்னியாகுமரிக்கு தென்மேற்கே 66 கடல் மைல் தொலைவில் MV அல்ஷ்வாடா என்ற இந்திய வணிக கப்பல் ஒரு சந்தேகத்திற்கிடமான கப்பலை கண்டது. அது மெகாராமா என்ற பெயரில் இருந்தாலும் அதன் தோற்றம் அலன்ட்ரோ ரெயின்போவை ஒத்திருந்தது. இது இந்தியாவின் மிகப்பெரிய கடற்கொள்ளை எதிர்ப்பு நடவடிக்கையான ஆபரேஷன் அலன்ட்ரோ ரெயின்போவிற்கு வித்திட்டது. இந்திய கடற்படையின் உதவியுடன் கடலோர காவல்படை களமிறங்கியது. ICGS தாராபாய் கப்பல் மற்றும் டார்னியர் 228 ரக விமானங்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. நவம்பர் 16, 1999 அன்று மும்பை பகுதியை சேர்ந்த ICGS வீரா மற்றும் ICGS அன்னிபெசன்ட் ஆகிய கப்பல்களும் இல்யூஷன் 38 ரக ரோந்து விமானமும் சுமார் 750 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த கப்பலை துரத்தின. இறுதியாக இந்திய கடற்படை கப்பலான INS பிரகார் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து கடற்கொள்ளையர்கள் கப்பலை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்தோனேஷிய கடற்கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டு கப்பல் பாதுகாப்பாக மும்பைக்கு கொண்டு வரப்பட்டது. ஏறக்குறைய 100 ஆண்டுகளில் கடல்சார் கொள்ளைக்காக இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் வெற்றிகரமான சட்ட நடவடிக்கை இதுவாகும். இந்த ஆபரேஷன் இந்தியா ஜப்பான் உறவை வலுப்படுத்தியது மட்டுமல்லாமல் கடல்சார் பாதுகாப்பில் இந்தியா ஒரு வலிமையான சக்தி என்பதையும் உலகிற்கு நிரூபித்தது.